ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வனி சேனல். நம்ம இன்றைக்கி டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணிவிட்டு அது எப்படி ரெக்கவர் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். க்ரோம்குள்ளே போயிட்டு டிஎன்பிசின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே இப்படி ஷோ ஆகும். இதில் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் தேர்ட் ஆப்ஷன் ஹால் டிக்கெட் டவுன்லோட்ஸ்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பயனாளர் குறியீடு மறந்து விட்டதான்னு கேட்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து யூசர் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன். இது பயனாளர் குறியீடு செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கும். அதில் வந்து கீழே செலக்ட்ன்ற ஆப்ஷனில் வந்து 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே இன்னொரு செலக்ட் ஆப்ஷனு காமிக்கும். அதில் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மொபைல் நம்பர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்னோடய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சமர்ப்பின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களோட யூசர் ஐடி, நீங்கள் ஃபர்கட் பண்ண யூசர் ஐடி வந்து ஷோ ஆகும். இதே சேம் ப்ராசஸில் தான் உங்களோட பாஸ்வேர்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த லாகின் ஐடி கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள், அதான் உங்களோட யூசர் ஐடி க்ரீன் கலரில் ஷோ ஆகுது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு நிரந்தர பதிவு விவரங்கள் போயிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம யூசர் ஐடி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அந்த பயனாளர் குறியீட்டில் என்ட்ரி பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா என்ட்ரி பண்ணி சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கேண்டிடேட் டேஷ்போர்டில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட அப்ளிகேஷன் ஐடி என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி மெசேஜ் வந்திருக்கும். அதை அப்ளை பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஹால் டிக்கெட் வந்து வியூ ஆகும். இதை வந்து பிரிண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை வந்து தமிழில் ஷோ ஆச்சுன்னா இங்கிலீஷில் மாற்ற மேலே வியூ இன் இங்கிலீஷ்னு இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. வியூ இன் இங்கிலீஷ் கிளிக் பண்ணால் ஹால் டிக்கெட் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.